மங்களூர் உடன்படிக்கையின்படி இரு தரப்பினரும் எதை திருப்பித் தர ஒப்புக்கொண்டனர்? 1784 கையெழுத்தான மங்களூர் உடன்படிக்கை இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இதன்படி இரு தரப்பினரும் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப ஒப்படைக்கவும் போர் கைதிகளை விடுவிக்கவும் சம்மதித்தனர். ரோமில் எந்த இரு குழுக்களிடையே மோதல் இரத்தக்களறியானது? ரோமானிய குடியரசில் உயர்குடியினரான பட்ரீஷியன்களுக்கும் சாமானிய மக்களான பிளேபியன்களுக்கும் இடையே அதிகார பகிர்வுக்காக நீண்ட கால போராட்டம் நடந்தது. இந்த வர்க்க போராட்டம் ரோமானிய அரசியலில் பெரும் மாற்றங்களையும் சில நேரங்களில் வன்முறையையும் ஏற்படுத்தியது. சந்தால்கள் பயிரிட்ட நிலம் எங்கு அமைந்திருந்தது? பீகாரின் ரா மலைப்பகுதியைச் சுற்றியுள்ள தாமினிகோ என்ற நிலப்பரப்பில் சந்தால்கள் குடியேறி விவசாயம் செய்தனர். ஜமீன்தார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களின் சுரண்டலால் இவர்கள் 1855 கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். மலபார் கடற்கரை மோப்லா கிளர்ச்சியுடன் தொடர்புடையது. ஈனிட் பற்றி அறியப்பட்டது என்ன? ஏனிட் என்பது விர்ஜில் என்ற கவிஞரால் எழுதப்பட்ட ஒரு லத்தீன் காவியமாகும். இது ரோமானிய ஏகாதிபத்தியத்தை போற்றி புகழ்ந்தது. இது அகஸ்டஸ் மன்னரின் காலத்தில் ரோமின் தோற்றத்தை பெருமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. தீனபந்து மித்ரா எழுதிய நாடகத்தின் பெயர் என்ன? நீல்தர்பன், நீலக்கண்ணாடி. 1860 பிரிட்டிஷ் தோட்டக்காரர்களால் நீலச்சாயம், இண்டிகோ பயிரிடம் விவசாயிகள் சுரண்டப்படுவதை விளக்க எழுதப்பட்டது. இது விவசாயிகளின் அவலநிலை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீலச்சாய புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தது. சேதுபதிகள் எந்த ஆட்சியாளர்களின் நிலப்பிரபுக்களாக இருந்தனர்? ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சேதுபதிகள் 17ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர்களின் கீழ் சிற்றரசர்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் பணியாற்றினர். இவர்கள் சேது பாதையையும் ராமேஸ்வரம் வரும் யாத்ரீகர்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை பெற்றிருந்தனர். பிரிட்டிஷ் மந்திரிகள் அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கு முன்மொழிந்ததற்கான முதன்மை காரணம் என்ன? 7 ஆண்டு போரினால் ஏற்பட்ட பெரும் கடன் சுமையை குறைக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்க குடியேற்றங்கள் மீது புதிய வரிகளை விதித்தது. போருக்கான செலவுகளை குடியேற்றவாசிகளே ஏற்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அமைச்சர்கள் கருதினர். 2. உத்தராக மாறுவதற்கு முன்பு கௌதமரின் நிலை என்னவாக இருந்தது? சித்தார்த்தர் அரண்மனை வாழ்க்கையை துறந்து உண்மையை தேடிச் சென்றபோது உலகத் துன்பங்களுக்கான காரணத்தைக் கண்டறிய முடியாமல் ஒரு ஐயுறவாதியாக ஸ்கெப்டிக் தனிமையில் அலைந்து திரிந்தார். இந்த தேடலே அவரை போதி மரத்தடியில் ஞானம் பெறத் தூண்டியது. 2. குறிப்பிடப்பட்டுள்ள 2 புகழ்பெற்ற சிங்கள வரலாற்று நூல்கள் யாவை? மகாவம்சம் மற்றும் தீபவம்சம் ஆகிய இரண்டும் இலங்கையின் வரலாற்றையும் பௌத்த மதத்தின் பரவலையும் கூறும் புகழ்பெற்ற பாலி மொழி வரலாற்று நூல்களாகும். இவை தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான தொடர்புகளை அறிய உதவுகின்றன. நாகசேனர் மிலிந்த பன்ஹாவுடன் தொடர்புடைய ஒரு துறவி. குறிப்பிடப்பட்ட பயணிகளின் குறிப்புகளை முதன்மையாக எழுதியவர்கள் யார்? இடைக்கால இந்திய வரலாற்றை அறிய அரேபிய மற்றும் பாரசீக பயணிகளின் குறிப்புகள் மிக முக்கியமான ஆதாரங்களாக உள்ளன. குறிப்பாக அல்-பிருனி, இபின் பட்டுடா போன்றோரின் குறிப்புகள் அக்கால சமூக, பொருளாதார நிலையை விளக்குகின்றன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.